ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம வந்து பைல்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டு மெடிசன் தான் பார்க்க போகிறோம். நம்மகிட்ட வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் காமிக்கிறேன். இது வந்து பைல்ஸ்க்கான ஒரு பெஸ்ட்டு மெடிசன் வந்து துத்திக்கீரைங்க. இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்து அது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி வாங்குங்க. இதில் வந்து ஒரு எல்லோ கலரில் ஒரு பூ இருக்கும். அதுக்கப்புறம் அதோட காய் வந்து பார்த்திங்கன்னா சீப்பு காய் மாதிரி இருக்கும், பல்லாக இருக்கும். ஸோ அதனால் அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி வாங்குங்க. எங்ககிட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை நாங்கள் அழகாக க்ளீன் பண்ணி காய வச்சு உங்களுக்கு சூப் அண்ட் வந்து இது கூட சுண்டைக்காய் இருக்கு இல்லையா, சுண்டைக்காவையும் பேஸ் பண்ணி ஒரு ரைஸ் பவுடர் வரும். ரைஸ் பவுடர், துத்திக்கீரை சூப்பு அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அருகம்பலோட பவுடர், இது எல்லாமே வந்துடும். இது எல்லாம் ஒரே பேக்காக வரும். ஓகேங்களா? அம்மா அழகாக க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். ஒரு இலையும் பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணணும். இதில் வந்து நிறைய பூச்சிகள் இருக்கும், பார்த்து நல்ல இலையை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி எல்லாம் போட்டுடணும். இங்கே போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணணும். நாங்களே ரொம்ப நாள் சொல்லி வச்சு எங்களுக்கே இன்றைக்கி தான் ஒரு மூட்டை கிடச்சிருக்கு. ஆல்ரெடி 30 ஆர்டர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பைல்ஸ் ப்ராப்ளம் இயற்கையான முறையில் எப்படி வந்து குணப்படுத்தலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதை நீங்கள் கண்டிப்பாக 90 டேஸ்க்கு எடுத்துக்கணும். 90 டேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்பி வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வரவே வராது. அதுக்குன்னு இதை அப்படியே விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டி, நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்குலாம் இது போகவே போகாது. இப்போ ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா கூட நான் என்னோடய லைஃப்பில் ஒரு நல்ல சினாரியோவே பார்த்துருக்கேன். ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிட்டு இந்த ப்ராப்ளம் வந்தது. நம்ம கொடுக்குற ரைஸ் பவுடரை மட்டும் சாப்பிட்டாங்க, சூப் கூட குடிக்கல, ரைஸ் பவுடரை மட்டும் சாப்பிட்டதுக்கே அவங்களுக்கு ஃபுல்லாகவே கியூர் ஆயிடுச்சு. இப்போ அவங்க இதை கண்டினியூஸாக சூப் அண்ட் பவுடரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சுத்தமாக இந்த ப்ராப்ளம் வரதே கிடையாது. எல்லா வீட்டில் ஒருத்தருக்காவது இந்த ப்ராப்ளம் இருக்குது. எல்லாரும் இதுக்கு ஆப்ரேஷன் தேடி போயிட்டுருக்கீங்க. இதுக்கு ஆப்ரேஷன்லாம் இல்லை, நம்மளோட லைஃப் ஸ்டைல் நம்ம சாப்பிட்றத மாற்றினாலே இது சூப்பராக சரியாயிடும். அதனால் உங்களுக்கு வீட்டில் யாருக்காவது இல்லை உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வந்து டெய்லி கஷ்டப்படுறவங்க யாராவது இருப்பாங்க, அழுவாங்க பாத்ரூமில் உட்காந்துட்டு, அந்த மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா, ஏன்னா டெய்லி பிளட் லாஸ் ஆகும். இதனால் ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாகுது. அது மாதிரி நிறைய ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மெடிசன். இதில் வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது வந்து 500 ருபீஸ். அதில் ரைஸ் பவுடர் வந்துடும், சூப் பவுடர் வந்துடும், அருகம்பில் வந்துடும்.